வணக்கம் KTify மக்களே, இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் சந்திக்கிறோம். அதாவது சூப்பர்னு சொல்ல முடியாது, இது எப்படி சொல்லலாம்னா ஃபுட் பாய்சனே சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபுட் பாய்சனை பற்றி தான். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை, யார் வம்புக்கும் போறது இல்லை. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடலாம். ஸோ இந்த ஃபுட் பாய்சன்றது ஒரு நோயா? கண்டிப்பாக இல்லைன்றது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ஒரு நோயாகவே கன்சிடர் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு உவமை, உவமை இல்லைங்க, ஒவ்வாமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபுட் பாய்சன்றது எப்படி வரும்னா, தேவையில்லாத பொருட்களை தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாமல் சாப்பிட்டு வாங்கி கட்டிக்கிறது தான் இந்த ஃபுட் பாய்சன் அப்படின்றது. என்னடா பேசுகிற அப்படின்னா, எஸ், தேவையில்லாத பொருட்கள், அதாவது நம்ம உடம்புக்கு ஒவ்வாமையாக இருக்கிற பொருட்களோ இல்லை நம்ம கெட்டுப்போன பொருட்களையும் நம்ம உடம்புல எடுத்துக்கிட்ட அப்புறம் என்ன நடக்கும்னா, நம்ம வயிறு அதை டைஜஷனுக்கு அனுப்புறப்ப தேவையில்லாத ஏதோ விஷ கிருமிகள் உள்ள வந்திருக்கு அப்படின்னு அலர்ட் எல்லா இடத்துக்கும் போயிடும். ஸோ இதை வெளியே ஏற்றணும், இது வந்து இந்த இருந்தால் மொத்த ஆர்கன்ஸும் கெட்டு போயிடும், அதனால இந்த ஃபுட்டை நம்ம வெளியே ஏற்றணும் அப்படின்றதுக்கு நடக்கிற சில ரியாக்ஷன்ஸ் பேர் தான் ஃபுட் பாய்சன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபுட் பாய்சன் ரியாக்ஷன் எப்போ வரும்னா, நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வயிறு வந்து ஒரு சத்தங்களை எழுப்ப ஆரம்பிக்கும். இல்லை சில பேருக்கு வயிறு மந்தமாக இருக்கும், எதுவும் சாப்பிடணும்னு தோணாது, அப்புறம் எதுவுமே தண்ணி கூட குடிக்க வேணாப்பா, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கு வயிறு அப்படின்ற மாதிரி தோணும்ல. இதுதான் அடி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உஷாராயிடணும். உஷாராயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதுதான் வாமிட் வர்றதும் டிசென்ட்ரி ஆகுறதும். இது வந்து ரொம்ப காமனுங்க ஃபுட் பாய்சனில். இது வந்து நடக்கவே கூடாது, நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை இந்த ஃபுட் பாய்சன் அப்படின்றது வயிற்றுக்குள்ளே தங்கிடுச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனைகளில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் நம்ம பாடியை ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியே தள்ளுற ப்ராசஸ் தான் இந்த வாமிட் அண்ட் டயோரியா அப்படின்றது. ஐயோ என் உடம்புல வந்து சுத்தமாக எனர்ஜி இல்லை, ஐயோ எனக்கு வந்து டயர்டாகிடுச்சு உடம்பு, அப்போ இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலங்க, எனக்கு எதுவும் வேணாங்க, சாப்பிடவே வேணாம், எதுவுமே தராதிங்க அப்படின்னீங்கன்னா அது ரொம்பவே தவறான விஷயம். அப்படி பண்ணவே கூடாது. நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற எலக்ட்ரோலைட் இல்லை இந்த சத்தான இந்த பொருட்கள் என்னன்னா உங்கள் டிசென்ட்ரியோ இல்லை வாமிட் மூலிமா வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எனர்ஜி சுத்தமாக இருக்காது. அடுத்தது நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லை, இதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து உங்களுக்கு ட்ரிப்ஸ் போடணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நம்ம போவோம். இதை தடுக்கணும்னா இந்த எலக்ட்ரோலைட் ப்ராசஸை நம்ம மேற்கொள்ளணும். இது அப்படி கிடைக்குதுன்னா, இந்த ஓஆர்எஸ்ன்னு இருக்குங்களே, இதுதான் அந்த எலக்ட்ரோலைட். இது திருப்பி நம்ம குடிக்கிற விதமாக நமக்கு என்ன வரணும், இந்த எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுச்சு, இது எல்லாமே திருப்பி நம்ம கெயின் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்க முடியும். இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி இந்த ஆஃப் லெமனை எடுத்து 250 ml தண்ணியை எடுத்து அதில் இந்த லெமனை பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை இதை போட்டு ஒரு கலக்கி நார்மலுங்க ஐஸில் மட்டும் குடிச்சிடக்கூடாது, ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கவே கூடாது, நார்மல் வாட்டரில் இது நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி திருப்பியும் கெயின் ஆகும். இது இன்னொரு மெத்தட். இந்த ஃபுட் பாய்சன் எப்போ மோஸ்ட்லி அக்கர் ஆகும்னா, இந்த வின்டர் சீசன் டைமில் வந்து ஜாஸ்தியாக ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உடம்பு டைஜஷன் ப்ராசஸை கம்மியாக செய்யும். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக இருக்காதுல்ல இந்த வின்டர் சீசனில், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறையா தூங்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருந்தனால இந்த டைமில் இது வந்து ஒரு ஃபுட் பாய்சனுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது ப்ரூவன் தியரி கிடையாது, ஒரு அசம்ஷன் தியரின்னு நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பிட்ற பழக்க வழக்கங்களும் நல்லா இந்த டைமில் தான் என்ன பண்ணோம், நல்லா அந்த காரமாக தான் அந்த கொடுங்கப்பா, நல்லா அந்த குளிருக்கு என்னமா சாப்பிட்லாம், சூடாக காரமாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நம்ம நிறைய கேட்போம்ல. இது எல்லாமே இந்த கெட்டுப்போன எண்ணெயிலையோ இல்லை மாவுலையோ எதாவது பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வருங்க. ஸோ லோ ஹைட்ரேஷனும் இதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்குது. சரிப்பா, நீ சொன்னதை வச்சு பார்த்தா நம்மளே சரி பண்ணிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. ஒருவேளை ஹை லெவலில் போய்கிட்டே இருக்குது, வாமிட்டும் சரி டயோரியும் சரி நிற்கவே போயின்னே இருக்குதுப்பா, நானும் ஒரு 5-6 தடவை 7-8 தடவை போயிட்டு வந்துட்டேன் இப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஏன்னா கரெக்டு தான், வீட்டில் சரி பண்ணிக்கலாம்னு ஓகே, ஒரு லெவலுக்கு மீறிச்சுன்னா நம்ம கையில் எதுவும் இல்லை, டாக்டர்கிட்ட போங்க. கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் இம்மீடியட்டாக பண்ணோம். நீங்கள் இது லேட் பண்ண என்ன ஆகும்னா சிவியராக இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரும். யாருக்கு தெரியும், உயிரை கூட போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபுட் பாய்சனை ஈஸியாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் 2 to 3 டைம்ஸ்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே ரொம்ப போய்கிட்டே இருக்குன்னா டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு
அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தான் அது அடிக்கடி ஆகுது, எனக்கும் தான் இது. ஸோ பொதுவாக சொல்கிறேங்க, எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாக சொல்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து என்ன வீடியோ டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் KTify லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் பண்ணுறது தாங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் பிரகதீஷ் ஃப்ரம் KTify.